ஹாய் ஹலோ வணக்கம் மை நண்பர்களே அண்ட் மை ஹார்ட்டீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ட்வின்ஸ் அப்சஷன் ஜேக்கோவோட ஒரு 2 ஷார்ட் தான். ஸோ பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ குட்டி இன்ட்ரோ மட்டும் பார்த்துக்கலாம். அயன் அண்ட் ஜேகேவும் வந்து 6 மந்த்தாக லவ் பண்ணுறாங்க. இப்போ லிவிங் டுகெதரில் இருக்காங்க. பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் அவாய்ட் பண்ணுங்கள். குட்டி இன்ட்ரோ மட்டும் பார்த்துக்கலாம். அயன் அண்ட் ஜேகே 6 மந்த்தாக இப்போ லிவிங் டுகெதரில் இருக்காங்க. ஜேகே பெட்ரூமில் வயனை வந்து குளிக்கிட்டு இருக்கா எழுப்பாட்டுறதுக்கு. வயன் ஐயோ ஜங்கு இன்னும் ஒரு 5 minutes மட்டும் தூங்கிக்கிறேன்னு ப்ளீஸ் ஹனி, அப்புறம் உனக்கு தான் காலேஜுக்கு லேட் ஆகுது அப்படி சொல்லுவேன். ஐயோ நான் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன் ஜங்குக்கா. ஓகே அப்போ நீ சொல்லலைன்னா இன்னொரு 5 minutes தூங்கிக்கலாம். ஆனால் நான் 5 minutesக்கு அப்புறம் வந்து உன்னை எழுப்பாட்டுவேன், நீ எழும்பி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வயன் ரிட்டன் குப்பரை, அதாவது கவுந்து படுத்து தூங்க ஸ்டார்ட் பண்ணிடுறா. ஜேகே அப்படியே வயனோடைய க்யூட்னஸை பார்த்து அப்படியே அவருடைய சீக்ஸ் அப்படியே ஒரு மாதிரி அப்படியே பிடிக்க ஜங்கு தூங்க போகணும். தூங்கலாம் எவ்வளோ அழகாக இருக்க பாரு, கொழுக்கு மொழுக்கணும். சீக்ஸ் அப்படியே பார்க்கும்போதே கடிக்கணும் போல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு சொல்ல வயன் அப்படியே தூக்கத்துலேயே சிரிச்சு கொண்டிருக்கா. அதுக்கப்புறம் ஜேகே அவன் வாஷ்ரூம் போயிட்டு அவன் ஃப்ரெஷ் ஆகி அவனுடைய ஷர்ட்டெல்லாம் போட்டு கொண்டிருக்குறான். ஹனி அப்படிங்கிற மாதிரி சத்தம் போடும். ஜங்குக்கு இன்னொரு 5 அடி பின்ன போகிறேன். இப்போ நான் 5 minutesனு எவ்வளோ நேரம் சொல்கிறேன், போ எலும்பு அப்படிங்கிற மாதிரி ஜேகே வயனை பட்டிலே ஒன்று அப்படிங்கிற மாதிரி தட்டிட்டு எலும்பு அப்படிங்கிற மாதிரி அவளை எழுப்பாட்டி வாஷ்ரூமுக்குள்ளே தள்ளி விடுறான். போகிறேன் ஏன் தள்ளுற. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. வயனில் காலேஜில் ஜங்குக் அவனோட காரில் இறக்கி விடுறான். பாய் ஹனி, பாய் ஜங்குக்கா அப்படிங்கிற மாதிரி வயன் ஜங்குக்கோட ஃபோரெட்டில் அப்படிங்கிற மாதிரி கிஸ் பண்ணிட்டு போகிறா. அப்போ கேட்கிட்டே, அதாவது என்ட்ரன்ஸ்லேயே இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நடி ஒரே மஜா போல், காலையிலேயே ஒரு லவ்லி டவுலியாக இருக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி வயனை பார்த்து கேட்க, என் ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு, அதனால நாங்கள் லவ்லி டவுலியாக இருக்கோம், உனக்கு என்ன ஆள் ஒன்று பார்த்துக்கிறானா அப்படிங்கிற மாதிரி வயன் சும்மா கலாய்ச்சிட்டு பேசி கொண்டிருக்கும்போது, கல்யாணம் கட்டும் போதே புருஷன்லாம் சொல்கிறது உனக்கே ஓவராலையா வயன், ஏன் ஃப்யூச்சரில் நாங்கள் கல்யாணம் கட்டத்தான் போகிறோம். இப்படி உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் இன்னும் லிவிங் டுகெதரில் இருக்கிறதே தெரியாது, அதை விடு, உங்கள் அப்பாவுக்கு நீ லவ் பண்ணுறேனே தெரியாது வயன், நீ ஃபஸ்ட்டு உங்கள் அப்பா கிட்டே பேசணும், அவரை சம்மதிக்கணும், அதுக்கப்புறம் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லி கொண்டு போவ. அதெல்லாம் எங்கள் அப்பா ஒத்துப்பார். இப்படி அவன் உன்னை விட எவ்வளோ பெரிய பையன், அதெல்லாம் அப்பா ஒத்துக்குவார். எந்த காலத்தில் தான் நீ இருக்கிறியோ, ஓகே ஒத்துக்கொண்டா நல்லது தான். இப்படியே என் ஃப்ரெண்டு என் மச்சான் ஓகே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணால் நல்லது தானே. ஆனால் நீ வந்து முடிஞ்ச வரை உங்கள் அப்பா கிட்டே போய்ட்டு பேசுவாயன், ஓகேவா? சரி அப்படிங்கிற மாதிரி வயனும் அந்த விஷயத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டே அவங்க அப்பாக்கிட்ட அவன் நெக்ஸ்ட் எப்படி பேச போகிறா, அவங்க அப்பா அதுக்கு என்ன பதில் சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி அவள் யோசிச்சு கொண்டே காலேஜ் போகிறா. தென் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 8 o'clock போல் ஜேகே டோரை நாக் பண்ணி அப்படியே உள்ளார வரான். அவனுக்கு செம்ம டயர்டாக இருக்குது. அவன் ஃபேஸை பார்த்தாலே தெரியும் அவ்வளோ டயர்டாக இருக்கான் அப்படின்ட்டு. பட் வயன் கிச்சனில் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறத பார்த்ததும், அதாவது வயனை பார்த்ததும் ஜேகேக்கு அவனோட டயர்ட்னஸ் எல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாமல் போயிட்டு அவன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணிவிட்டு அவனுடைய பேக்கை அந்த சோஃபாவில் போட்டுட்டு வயனை பேக் ஹக் பண்ணி கொள்கிறான். பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி அவனுடைய சின்ன அவனுடைய ஷோல்டரில் வைக்கிறான். என்னாச்சு ஜங்குக்கா, டயர்டாக இருக்கா? லைட்டாக டயர்டாக இருக்குது பொண்டாட்டி, நான் இன்னும் உனக்கு காஃபி ஊற்றி தரவா? காஃபி எல்லாம் எனக்கு வேணாம். அப்போ எனக்கு மில்க் தரியா? இல்லை நார்மலாக நீ மில்க்கு தாண்டி கேட்டேன், தப்பெல்லாம் நினைக்காது. சரி சோஃபாவில் உட்காந்துட்டு நான் உனக்கு போட்டுட்டு வரேன். ஏன்னா நான் மேலே இப்படியே சாஞ்சிட்டே இருக்கேன்.
ஹேண்ட்ஸ் ஹிப்ஸ் அப்படியே சுற்றி என் உடம்ப ஒன்றா ஒட்டி இப்படியே நான் இருக்கேன் பொண்டாட்டி. ஜங்குக்கா போய்ட்டு உட்காரு, உனக்கு தான் டயர்டாக இருக்குன்னு சொன்னால, பரவாயில்லடி அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் சொல்லவும் வயன் அப்படியே திரும்பி ஜேகேவோட லிப்ஸை பிடிச்சி, என் அழகு புருஷா எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா, ஊரில் இருக்க எல்லா பொண்ணுங்களுக்கானும் மேலே தான் இருக்குது. ரொம்ப பயமாக இருக்குது ஜங்குக்கா, நீ என்னை விட்டுட்டு போயிட்டு என்னடா நான் பண்ணுவேன்? இல்லை எனக்கு புரியலை, உன்னை விட்டு நான் எதுக்கு வயன் போகணும்? இல்லை ஜங்குக்கா, நான் நிறைய மூவிஸ் பார்த்தேன், சீரீஸ் பார்த்தேன். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சொன்னாங்க, பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்க, நான்லாம் உனக்கு ஒர்த்தே இல்லைல்ல, அது மட்டும் இல்லாமல் நீ ரொம்ப வெல்த்தியான பையன். ஆனால் நான் அப்படி இல்லைல்ல. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா வந்து நம்ம லவ்வுக்கு ஓகே சொல்லணும், நம்ம கல்யாணம் கட்டணும். சப்போஸ் எங்கள் அப்பா வேணான்னு சொல்லிட்டாருனா, இல்லைன்னா உங்கள் வீட்டில் என்ன வேணான்னு சொல்லிட்டாருனா என்ன பண்ணுவேன்? அதை பற்றியெல்லாம் நீ யோசிக்காதுவா, ஏன் நான் தான் இருக்கேன்ல, அப்புறம் ஏன்? இல்லை ஜங்குக்கா, எனக்கு பயமாகவே இருக்குது. இவளாவது வந்து ஒன்று கொத்திட்டு போனால் நான் என்னடா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பையன் அப்படியே ஜேகேயோட சிஸ்டர் அப்படி சாய, இவளாவது என்னை கொத்திட்டு போனால் அவள் ஹேரை பிடிச்சி அடித்து கேளு, அவன் ஏன் புருஷன்டி, நீ எப்படிடி அவனை தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு கேளு. அப்படியும் இல்லையா, என்னோடய ஷர்ட் கொலரை பிடிச்சி எதுக்குடா என்னை விட்டுட்டு போகிற அப்படின்னு என்னை அடிச்சிடு, ஓகேவா? ஒன்று அடித்து உனக்கு வலிக்குமே. ஏய் இல்லை ஜங்குக்கா, தூக்கும் போதே ஏதோ என்னை அடிக்காத மாதிரியே பேசுறியே வாயன். நான் படித்தேன் ஸ்டார்டிங்கில் நான் என்னோடய லவ்வை ப்ரப்போஸ் பண்ணும்போது அடித்து ஏட்டி கன்னத்தில் சட்டார்னு, அது ஏதோ அப்படிங்கிற மாதிரி வயன் அப்படியே மேலே பார்த்துட்டு சமாளிச்சுட்டு, ஓகே நீ பால் கேட்டால போய்ட்டு சோஃபாவில் உட்காரு, சும்மா வெட்டி கதை கதைக்காமல். எது நான் கதைக்கிறேன்னா பின்ன இல்லையா? சரிங்க மேடம். இப்போ வயன் மில்க் மேக் பண்ணிவிட்டு சோஃபாவில் உட்காந்துருக்க ஜங்குக் கிட்ட வந்து, இந்தாங்க சார் அப்படிங்கிற மாதிரி மில்க்கு கொடுக்க, அப்படிங்கிற மாதிரி வயனுடைய ஹேண்ட் அப்படியே உரசிட்டே அப்படி எடுக்க, என்ன சார் ஒரு மார்க்கமாக பண்ணிகிட்டு இருக்கீங்க? ஒன்று ஏதாச்சும் பண்ணலான்னு தான். எது? ஒன்றும் இல்லடி. ஜங்குக்கா இங்கே பாரு, நம்ம ஏற்கனவே 5 times பண்ணியிருக்கோம், ஆனால் இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒருக்கா கூட பண்ணக்கூடாது, நம்ம இனிமேல் வந்து மேரேஜ்க்கு அப்புறம் தான் வந்து ஜங்குக்கா அப்படிங்கிற மாதிரி வயன் அப்படியே சொல்லி கொண்டிருக்க. ஜங்குக் என்னென்னா அவளுடைய செஸ்ட்டை பார்த்து கொண்டிருக்கிறான். வயன் வந்து ஒரு லோ நெக் வச்சு ஒரு க்ராப் டாப் மாதிரி தான் வியர் பண்ணியிருப்பாள். ஸோ அது லைட்டாக அப்படி இப்படின்னு விலகி அவளுடைய செஸ்ட் கொஞ்சம் தெரிய, ஜேகே அப்படியே ஸ்டேர் பண்ணி ஏதோ சாப்பிட போகிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க. வயன் அப்படியே, டேய் எங்கிட்ட பார்க்குற, எங்கேயும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜேகே அப்படியே நோட்டியாக ஸ்மைல் பண்ண. இப்போ நீ உன்னோட விட்டு அப்படிங்கிற மாதிரி வயன் அப்படியே டென்ஷன் ஆக, ஜேகே அப்படியே அந்த மில்க்கை ஓரமாக வச்சுட்டு அவனுடைய ஹேண்ட்ஸை பிடிச்சி அப்படியே இழுத்து அவனுடைய லேப்பில் உட்கார வச்சுக்கிறான். பொண்டாட்டி ஏன் நீ கோவப்படுற, நீ எங்கே ஜங்குக்கா பார்க்குற, வர நீ பேட் பாயாக பிஹேவ் பண்ணுற. நான் இதுக்கு முன்னாடி பார்க்காத மாதிரியும் மேடம் அதை காட்டாத மாதிரியும், நான் என்னோடய ஹேண்ட்ஸை வச்சு அதில் ப்ளே பண்ணாத மாதிரியும், என்னுடைய லிப்ஸ் அங்கே புது என்ன பேசுகிறேன்னா நடந்ததை தான் பேசுகிறேன். இங்கே பாரு ஜங்குக்கா அப்படிங்கிற மாதிரி வயன் அப்படியே டேர்ன் பண்ணி சொல்ல, ஜேகே அப்படியே வயனுடைய லிப்ஸை கப் பண்ணி முத்தம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இடிடா, ஏண்டி நல்லா தானே போய் கொண்டிருந்துச்சு, நான் உனக்கு என்ன சொன்னேன், என்ன சொல்லி கொண்டிருந்தேன்? சரி இங்கே பாரு, நம்ம அப்பா வேறு, நம்ம அப்பாவா, ஐ மீன் என்னோட அப்பா எனக்கு மேரேஜ்க்கு மாப்பிள்ளை பார்க்குறதா பேசி கொண்டிருக்காரு. நல்லம் தானே இது, நல்லமா ஜங்குக்கா? எங்கள் அப்பா எனக்கு மேரேஜ் ஒரு பாய் பார்த்து மேரேஜ் பண்ணிட்டாருன்னா அப்புறம் அப்படிங்கிற மாதிரி வயன் அப்படியே ஜேகே பார்க்க, ஜேகே அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு,
ஐயோ என் அழகு பொண்டாட்டி எப்படி பேசுகிறா பாரு, இவன் பேசும்போது இவரோட லிப்ஸை கட்டிக்கணும் போல தோணுது. ஜங்குக்கா அப்படிங்கிற மாதிரி வயன் அப்படியே சொல்ல, ஜேகே அப்படியே வயனை சோஃபா மேலே போட்டு வயன் மேலே ஓவர் ஆகுறான். நான் என்ன பேசிட்டு கொண்டா நீ என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி வயன் அப்படியே ஜங்குக்கை பார்த்து கேட்க, என்ன பண்ணுறேன்னா உன்னை பண்ண போகிறேன் இப்போ. ஐயா ஜங்குக்கா தப்பாக பேசாத அப்படிங்கிற மாதிரி வயன் அப்படி ஷை ஆகிட்டு சொல்ல, நான் தப்பாக பேசுகிறேன்னா ஓகே, நான் தப்பாக பேசுறதுக்கே இப்படி ஷை ஆகுறியே, இப்போ நான் உன்னை தப்பாக பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜேகே ஒரு மாதிரி சொல்லிவிட்டு அவனுடைய ஷர்ட் பட்டனை அப்படியே ஒன்றா ரிமூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஜங்குக்கா இப்போ இதெல்லாம் தேவை தான் அப்படிங்கிற மாதிரி அப்படியே வயனுக்கு முத்தம் கொடுத்துட்டே ஜேகே வந்து அவனுடைய ஷர்ட்டை ரிமூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஜங்குக்கா அப்படிங்கிற மாதிரி வயன் அப்படியே கல்ப் பண்ண, முன்னாடி என்னுடைய பாடி எப்படி சூப்பராக இருக்கா, உனக்கு என்னடா செம்மையாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி வயன் ஜேகேவோட பாடியில் ஹேண்ட்ஸை வச்சு அப்படியே ப்ளே பண்ணி கொண்டிருக்கா. அப்படியே ஜேகேவோட பாடியை அவள் ஃபீல் பண்ணி கொண்டிருக்கா. ஸோ அப்போ ஜேகேவோட செஸ்ட்டுக்கிட்ட வந்து வயன் பூச்சிக்கு பூச்சிக்கு அப்படிங்கிற மாதிரி வயன் அப்படியே ப்ரெஸ் பண்ணு. பூச்சிக்கு பூச்சிக்கா, ஜங்குக்கா உன்னோட செஸ்ட் ஏன்டா எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வயன் இன்னொரு தடவை ப்ரெஸ் பண்ணவும் ஜேகே அப்படியே வயனுடைய செஸ்ட்டை அப்படியே பிடிச்சி ஹார்ஷாக ப்ரெஸ் பண்ணி விட வயன் ஜங்குக்கா அப்படிங்கிற மாதிரி வயன் அப்படியே கோவமாக அப்படியே ஜேகேவை பார்க்க, சும்மாடி அப்படிங்கிற மாதிரி அப்படியே அவன் அஸ்கி வாய்ஸில் சொல்லிட்டு வயனுக்குமா அப்படியே கிஸ் பண்ணிக்கொண்டே அவளுடைய ட்ரெஸ்ஸெல்லாம் ரிமூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணான். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தா வயன் அவளுடைய சோஃபாவில் அப்படியே நியூடாக படுத்து கொண்டிருக்கா. ஜேகே அவன் மேலே இருக்கான். இங்கிட்டு வயன் போக மாட்டேங்குது, ஜேகே அழைக்குது. ஷோ வயன் முன்னாடி பண்ணாமல் 1 மந்த் தாண்டி ஆச்சு, அதுக்குள்ளே உனக்கு மட்டும் ஏன்டி டைட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஜேகே ஒரு மாதிரி ட்ரை பண்ணிகிட்டே கேட்க வயன் அப்படியே பெயினில் அழுக ஸ்டார்ட் பண்ணிடுறா. ஜேகேவும் அழுகிது அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஜேகேவும் ஓகே இல்லை அப்படிங்கிற மாதிரி கிச்சன் போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு ஆயிலை எடுத்துகிட்டு வரான். ஜங்குக்கா என்னது இது உள்ளே போகிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஜேகே அதை அப்படியே லைட்டாக கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ அப்படியே இன்சைட் பண்ணுறான். ஸோ வயன் அப்படியே கொஞ்சம் பெயினில் கற்றுனாலும் அதுக்கப்புறம் போக போக அவளுக்கும் ப்ளஷர் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஜங்குக்கா அப்படிங்கிற மாதிரி வயன் அப்படியே அவளுடைய ஹெட்டை பின்னாடி ஒரு மாதிரி போட்டுட்டு ஒரு மாதிரி ரொம்ப மூன் பண்ண, எஸ் பொண்டாட்டி அப்படி தான் மூன் பண்ண அப்படிங்கிற மாதிரி ஜேகே ஒரு மாதிரி ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவனால் வந்து அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஒரு மாதிரி பயனுக்கு பண்ணி கொண்டிருக்கிறான். ஜேகே ஸ்லோ ப்ளீஸ், என்னால் அப்புறம் நாளைக்கு காலேஜுக்கு நடக்க முடியாது, பரவாயில்லடி லீவ் போட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி ஜேகே ஒரு மாதிரி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ அப்படியே 1 ரவுண்ட் 2 ரவுண்ட் ஆகுது, 2 ரவுண்ட் 3 ரவுண்டாக அப்படியே கன்வெர்ட் ஆகுது. அப்படியே இப்போ வயன் தான் ஜேகே மேலே இருக்கா. ஜேகே என்னால் முடியாது ஜேகே பாரு அப்படிங்கிற மாதிரி வயன் அப்படி ஒரு மாதிரி சொல்ல, அப்படி உன்னால் முடியும்டி ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி ஜேகே ஒரு மாதிரி பெக் பண்ணுற மாதிரி கேட்க வயன் இப்போ அப்படியே லைட்டாக மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. ஒரு மாதிரி எழுந்து உட்கார்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறா. தென் அதுக்கப்புறம் ஒரு மாதிரி அந்த பிளேஸில் உட்காந்து ஒரு மாதிரி ஜங்குக்கு ப்ளஷர் கொடுக்குற மாதிரி அவர் ரைட் பண்ணிகிட்டு இருக்கா. ஜேகே அப்படியே பொண்டாட்டி நல்லா பண்ணடி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹேண்ட்ஸை அவளுடைய ஹிப்ஸ்லையும் இன்னொரு ஹேண்ட்ஸை அவளுடைய செரிஸ்லையும் வச்சு ப்ரெஸ் பண்ணி கொண்டே ஜேகே அப்படியே ரைட் பண்ண சொல்கிறான். ஒரு கட்டத்தில் அப்படியே ஜேகே வயன் அப்படியே டேர்ன் பண்ணி சோஃபாவில்
அப்படியே ஒரு மாதிரி அவருடைய பேக்கை ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுட்டு அப்படியே இன்சைட் பண்ணுறான். ஜேகே இந்த பாஸ் என்ன ஜேகே அப்படிங்கிற மாதிரி வயன் அப்படியே சொல்லு, எனக்கு இது தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஜேகே வயனுடைய பேக் அப்படி ஒரு மாதிரி ஸ்லாப் பண்ணிகிட்டே பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அப்படியே அந்த டே விடிய விடிய அப்படிங்கிற மாதிரி வயனோட மூர்னிங் சவுண்டும் ஜேகேவோட ப்ரீத்திங் சவுண்டும் அதுக்கப்புறம் ஒரு மாதிரி வெட்டானா கேட்கும்ல ஒரு மாதிரி சவுண்ட், அவனுக்கு புரியல, ஒரு மாதிரி ஸ்டிக்கியான சவுண்டாக கேட்குது. தென் ஜேகே அப்படியே ஃபுல்லாக ஒரு லாஸ்ட்டாக ஒரு ஹார்ஷாக ஒரு தேர்ஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே சோஃபாவில் அப்படியே படுக்க வயன் ஜேகேயோட செஸ்ட்டில் படுத்துக்கிறா. ஜேகே அப்படிங்கிற மாதிரி வயன் மூன் பண்ணிட்டு சொல்ல, வயன் ப்ளீஸ் டி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண வைக்காது, அப்புறம் நீ தான் ரொம்ப வருத்தப்படுவேன். ஐயோ ஜேகே என்னால் முடியலை, எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படிங்கிற மாதிரி வயன் ஒரு மாதிரி அழுகிற மாதிரி சொல்ல, அதுக்கு ஏன் சொல்ல அழுகுற அப்படிங்கிற மாதிரி ஜேகே அப்படியே வயனை லிஃப்ட் பண்ணி கொண்டு ரெஸ்ட் ரூம் கூட்டி போகிறான். வயன் அண்ட் ஜங்குக்குள்ளே டேஸ் பாஸ் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. அவங்க லவ் இன்னும் ஸ்ட்ராங்கான மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆச்சு. தென் அவங்க மேக் அவுட் பண்ணாத பிளேஸே இல்லாத மாதிரி அவங்க வீடாகிடுச்சு. அப்படின்னா பெட்டில் போனாலும் அவங்க பண்ண அந்த ஞாபகம் இருக்கும். ஸோ இப்படியே டேஸ் பாஸ் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. ஜேகே ஒர்க் முடிஞ்சு வாரதும் வயனை அவனை கம்ஃபர்ட் பண்ணுறதும் 2 பேரும் மூவிஸ் போகிறது அந்த மாதிரி இருக்க ஒரு நாள், ஹலோ சொல்லு, என்ன சொல்கிற, அப்படியா சார் நான் சீக்கிரமாக வரேன், ஆனால் என்னால் எனக்கும் வரணும்னு ஆசையாக தான் இருக்குண்ணா, ஆனால் காலேஜில் அப்படி உடனடியாக லீவு கொடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் இருந்து அவங்களுக்கு லெட்டர் போட்டு அவங்க அதை அக்செப்ட் பண்ணி, இல்லை பட் நான் வந்துடுவேன், எனக்கு ஒரு 2 days மட்டும் டைம் கொடு. சரி அப்படிங்கிற மாதிரி வயன் ரொம்ப சேடாக பேசுகிறா. வயன் ஜேகேக்காக சோஃபாவில் வெயிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அப்போ ஜேகே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக ஒரு மாதிரி டென்ஷனாக வர வயன் அப்படியே ஜேகேயை பார்த்து, ஜங்குக்கா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன வயன், நீ எதாக இருந்தாலும் நாளைக்கே சொல்லடி, எனக்கு இப்போ செம்ம டயர்டாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நான் ஒர்க் ப்ரெஷரில் இருக்கேன். இல்லை ஜங்குக்கா முக்கியமான ஒரு விஷயம். என்னடி முக்கியமான ஒரு விஷயம், நான் தான் சொல்கிறேன்ல, எனக்கு டென்ஷனாக இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு வயன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் அப்புறம் உன்கிட்ட வந்து பேசுகிறேன். வயன் ஜேகே கத்தவும் ஒரு மாதிரி ஃப்ளின்ச் ஆகிட்டு, சரி ஜேகே கோவப்படாத, ஆனால் வேணா எனக்கு ஃபுட்டு அப்படிங்கிற மாதிரி வயன் அப்படியே சொல்ல பயந்துட்டே, ஃபுட் அது நீயே சாப்பிட்டுக்கோ வயன். ஜேகே சாப்பிட்டாச்சு வயன், என்னை டென்ஷன் படுத்தாதடி, ஏற்கனவே அங்கே ஒருத்தி டென்ஷன் பண்ணி கொண்டிருக்கா, நீங்கள் என்னுடைய டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொல்ல, ஒருத்தியா யார் ஜேகே, பதில் வந்துட்டு சொல்லி கொண்டிருக்கோன்னாடி மயிறு அப்படிங்கிற மாதிரி ஜேகே வார்த்தையை விடலாம். ஜங்குக்கா இப்போ எதுக்காக நீ திட்டுற, எதுக்காக திட்டுறேன்னா சும்மா நசன்ட்டு இந்த பொண்ணுங்களே இப்படி தான், அதான் மச்சான் அப்போவே சொன்னான், லவ்லாம் பண்ணாதடா, சும்மா நசன்னு சொல்லுவாளுகடா இவளுக, பாத்தியா பெல்லே அடிக்குது அப்படிங்கிற மாதிரி ஜேகே ஒரு மாதிரி பல்ல கடிச்சிட்டு கோவமாக சொல்கிறான். அப்போன்னு பார்த்தா அவங்களுடைய வாலில் இருக்க பெல்லும் அப்படியே டிங்னு ரிங் ஆகுது. குக்கா இப்போ எதுக்காக நீ கோவப்படுற, எதுக்காக நான் சும்மா ஏன்டி நசன்னு அப்படிங்கிற மாதிரி ஜேகே ஒரு மாதிரி டென்ஷனில் அங்கே இருக்க பூ வாசம் வந்து அப்படியே தட்டி விட்டுறான். அது அப்படியே கீழே விழுந்து அது அப்படியே சுக்குநூறா தூள் உடையுது. அப்போ வயன் ஜேகே என்ன பண்ணுற ஜேகே, பயமாக இருக்குது, இதுக்காக கோவப்படுற, பின்ன டென்ஷனாக வரேன்னு சொல்கிறேன்ல, சும்மா ஜேகேன்னு அப்படிங்கிற மாதிரி ஜேகே ஒரு மாதிரி ஆர்ஷாவே வயன்கிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணுறான். ஜங்குக்கா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் தான் வந்தேன், பட் நீ இப்போ அதை கேட்குற நிலைமையில இல்லை, பரவாயில்ல நம்ம நாளைக்கு, என்னடி நாளைக்கு இன்னைக்கு அன்னைக்குன்ட்டு
சும்மா இரு வாயன், என்னால் முடியல, எனக்கு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது. ஏதாச்சும் சொல்லிட போகிறேன் வாயன் உன்னை. ஏதாச்சும் சொல்லிடுவேண்ணா? ஏதாச்சும் சொல்லிடுவேண்டி. ஜங்குக்கா பேரை சொல்லாத, சாரி அப்படிங்கிற மாதிரி ஜேகே ஒரு மாதிரி செம்மையாக அவனுக்கு டென்ஷன் ஆகுது. பிகாஸ் ஜேகே வந்து ஒர்க் ப்ரெஷரில் தான் வந்திருப்பான். இப்போ அவனுக்கு டென்ஷன் எங்கே சரி இறக்கணும், பட் இறக்கிறதுக்கு யாருமே கிடைக்கல. பாவம் நம்ம வயன் தான் கிடைச்சாங்கிற காரணத்துக்காக அவனுடைய டென்ஷன் எல்லாம் வயன்கிட்ட இறக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் ஜங்குக் லைட்டாக ட்ரிங்க் வேறு பண்ணியிருப்பான். ஜங்குக்கா நீ ட்ரிங்க் பண்ணியிருக்கியா? ஆமாண்டி, இப்போ என்னாடி பிரச்சனை? நான் ட்ரிங்க் பண்ணேன், நான் கிளப் போனேன், அங்கே ஒரு பொண்ணு வந்தா, என்னுடைய செக்யூரிட்டி தான் பிடிச்சி 2 பேரும் கிஸ் அடித்தோம், இப்போ என்னங்கிற அப்படிங்கிற மாதிரி ஜேக்கு ஒரு மாதிரி ஆஷா கேட்கு. மயன் அப்படியே ஐஸில் டியர்ஸோட என்ன சொல்கிறேன்னா அங்கே ஒரு பொண்ணு நச்சுன்னு செம்மையாக இருந்தா, போதையாக இருந்துச்சு, அதுதான் பிடிச்சி கிஸ் அடித்தேன். இன்னும் ஏதாச்சும் நடக்கும் போது நான் வீட்டுக்கு வந்துட்டேன், போதுமா அப்படிங்கிற மாதிரி ஜேக் ஒரு மாதிரி ஹார்ஷாக பேசிட்டு, ஒத்த வாயன் நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, எதுக்கு இப்போ சும்மா நொயின்னு அழுகிற? இவளுக பொண்ணுங்களே இப்படி தான், ஏதாச்சுன்னா டக்குன்னு அழுக ஸ்டார்ட் பண்ணிடுவாளுங்க. ஜேகேனா அழுகல இல்லை, அப்போ இது என்னது அப்படிங்கிற மாதிரி ஜேகேவனோட சீக்ஸை ஒரு மாதிரி ஃபோர்ஸாக அப்படியே பிடிக்கிறான். ஜேகே அழுகுது அப்படிங்கிற மாதிரி வயன் அப்படியே பயத்தில் அழுக ஸ்டார்ட் பண்ணிடுறா. பிகாஸ் வயன் வந்து ஜேகே இப்படி ஒரு ஆங்க்ரியான ஒரு ஃபேஸில் பார்த்துருக்க மாட்டா. எனக்கு தெரியும் ஜேகே வந்து கோவக்கார டைப் தான், அவன் கோவப்படுவான்னு. இருந்தாலும் வயனால் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் என்னென்னா, அவன் கிளப்பில் ஒரு பொண்ணை வந்து முத்தம் கொடுத்துருக்கான். வயனால் அதை தான் ஏற்றுக்க முடியலை. ஏன்னா ஜேகே அது சொல்கிற மாதிரி ஒரு முறையில் சொல்லியிருந்தா கூட வயன் ஓகேன்னு அக்செப்ட் பண்ணியிருப்பாள். பட் ஜேகே அது ரொம்ப ஹார்ஷாக ஒரு மாதிரி சொல்லுவோம், வயனால் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியலை. ஜங்குக்கா உண்மையாகவே ஒரு பொண்ணு கிஸ் பண்ணியா? ஒத்தா இவளுகளை அப்படிங்கிற மாதிரி ஜேகே வயனை புஷ் பண்ணிவிட்டு, ஆமாம் கிஸ் பண்ணேன், தோ இந்த லிப்ஸ் இது பாரு அப்படிங்கிற மாதிரி ஜேகே ஒரு மாதிரி அவனோட லிப்ஸை காட்டு, இந்த லிப்ஸால் தான் கிஸ் பண்ணேன் அந்த பொண்ணு கூட அப்படிங்கிற மாதிரி அவனுடைய நெக்கு அவனுடைய செஸ்டெல்லாம் டச் பண்ணிச்சான். அப்படிங்கிற மாதிரி ஜேகே அப்படி அவனுடைய பாடி பார்ட்ஸை காட்டி கொண்டிருக்கிறான். வயனால் இதை ஏற்றுக்க முடியாமல் ரொம்ப அழுக ஸ்டார்ட் பண்ணுறா. அம்மாலாம் இந்த பொண்ணுங்களையும் அழுகிற வயன், உனக்கும் எனக்கும் நடுவில் இப்போ ஒரு ஸ்பேஸ் வேணும்னு நினைக்கிறேன். ஜங்குக்கா பிரேக்கப் பண்ண போறியா? ஆசை தான், நம்ம 2 பேருக்கு நடுவில் ஒரு ஸ்பேஸ் வேணும். ஸோ நீ கண்ணு முன்னாடியே ஃபஸ்ட்டு கொஞ்சம் நாள் முழிக்காத அப்படிங்கிற மாதிரி ஜேகே அப்படியே சொல்லிவிட்டு வெளியே போக வயன் அப்படியே உள்ளாரே உட்காந்து அழுக ஸ்டார்ட் பண்ணிடுறா. அவளுக்கு மறுபடியும் ஃபோன் ரிங் ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஹலோ சொல்லுண்ணா. அந்த சைடில் இருந்து வயனோட அண்ணா, ஏண்டி உன் வாய்ஸ் வர மாதிரி இருக்குது? ஒன்றும் இல்லை சொல்லு. சரி நீ எப்படி வருவ? இங்கே அப்பாவுக்கு வேறு உடம்பு சரியில்லாமல் இருக்குது. நான் வாரேன் அண்ணா, சீக்கிரமாக வா அப்படிங்கிற மாதிரி கால் கட் ஆகிடுது. வயன் இப்போ உட்காந்து அழுக ஸ்டார்ட் பண்ணிடலாம். வயன் வந்து என்ன சொல்லணும்னு இருந்திருப்பானா, அவருடைய அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஸோ வயன் வந்து பார்த்துட்டு வரேன்னு தான் சொல்கிறதுக்கு இருந்திருப்பா. பட் அதுக்குள்ளே ஜேகே இந்த மாதிரி ஆர்ஷா 2-3 வார்த்தைகள் விடவும் வயனுக்கு மனசு உடஞ்சி அழுகிறான். இப்போ இன்னொரு சைட் காட்டினா ஒரு கிளப் தான், ரெட் கலர் லைட் எரிஞ்சிட்டு இருக்குது. அங்கே ஒரு பொண்ணு நியூடாக 2 ஹேண்ட்ஸையுமே பிளாக் கலர் பெல்ட்டால் அவளுடைய ஹேண்ட்ஸையும் லெக்ஸையும் ஒயிட் பண்ணி கட்டின மாதிரி இருக்குது. அந்த பொண்ணு அப்படியே ஒரு மாதிரி செட்யூஸாக இன்னொரு பர்சனை பார்த்து ஒரு மாதிரி பண்ணுறா. என்னடி அதுக்குள்ளே உனக்கு மூட் ஏறுதோ அப்படிங்கிற மாதிரி அந்த சைட்லேருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது. ப்ளீஸ் வாங்க, இன்னும் உங்களது ஆக்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணும் சொல்கிறா. இப்போ அப்படியே சீனை கட் பண்ணி ஒரு 2 நாளைக்கு அப்புறம் காட்டுறாங்க. வயன் தான் என்னதான் இருந்தாலும் அவனுடைய ஆள் தானே, வயனால் விட்டு கொடுக்க முடியலை. அவளுக்கு விளங்குது ஜேகே ஏதோ ஒரு டென்ஷனில் தான் பேசியிருக்கான், லைட்டாக ட்ரிங்க் வேறு பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு. ஒரு மாதிரி மனசு கஷ்டத்தில் இருக்க பார்த்து அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க வா மச்சான் நம்ம வந்து கிளப் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். வயன் முடியாதுன்னு சொல்லியிருப்பான்.
பட் அவனோட மைண்டுக்கு அது கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வயனுக்கு ஒரு பிளாக் வித் ரெட் கலர் ஒரு ட்ரெஸ்ஸை கொடுக்குறாங்க. அது கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் வயனை நல்லா லாங் ஹேர் வயனுக்கு, ஸோ அதை ஃப்ரீயாக விட்டுட்டு வயனுக்கு லைட்டாக மேக்கப் போடுறாங்க. பிகாஸ் அவளுடைய கோல்டன் ஸ்கின் கலருக்கு அவள் சும்மா பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி விளங்குது. இப்போ அப்படியே அந்த கிளப்பில் பார்த்து ஒரே மியூசிக் டிஜே அப்படின்னு போய் கொண்டிருக்குது. அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ட்ரிங்க்ஸ் பண்ணி கொண்டிருக்காங்க. பட் எனக்கு அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால வயன் அப்படியே சும்மா அங்கே உட்காந்துருக்கா. அப்போ வயன் ஏ ஏ ஷீலா, என்னடி ஷீலா ரெஸ்ட் ரூம் வருதுடி. வயன் நீங்கள் பாருடி, நான் என் ஆளு கூட நீ என்ன கரமோ வேணாலும் செஞ்சு கொடு, ரெஸ்ட் ரூம் இந்த சைடு மட்டும் காட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஷீலாவும் ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு லெஃப்ட் எடுத்து கொஞ்சம் தூரம் ஸ்ட்ரைட்டாக போனேன்னா வாஷ்ரூம் வந்துடுமா? இல்லை, அங்கே ஒரு ரூம் இருக்கும். அதில் கொஞ்சம் என்ன விட்டுறியா, எனக்கு ஒரு மாதிரி அப்படியே இருக்குது, என் ஆள் வேறு அந்த ரூமுக்கு வர சொன்னான் அப்படிங்கிற மாதிரி ஷீலா சொல்ல, போடி அப்படிங்கிற மாதிரி பையன் ஒரு மாதிரி டென்ஷனில் சொல்கிறா. என்னடி சத்தம் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு ஃப்ரெண்ட் கேட்க, வாஷ்ரூம் எங்கே இருக்குன்னு சொல்லிடி, இவகிட்ட கேட்டால் ரூமுக்கு போகிற வழியே காட்டுறாடி அப்படிங்கிற மாதிரி வயன் ஒரு மாதிரி அர்ஜென்ட்டில் சொல்லி கொண்டிருக்க. அவளுடைய இன்னொரு ஃப்ரெண்டும் வாஷ்ரூமா அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ரைட் எடுத்தேன்னா ரெஸ்ட் ரூம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். வயனும் அப்படியே எக்ஸ்கியூஸ் மீன்னு அந்த க்ரௌடை கொஞ்சம் அப்படியே லைட்டாக தள்ளி விட்டுட்டு வாஷ்ரூம்குள்ளே போகிறா. தென் அப்புறம் வாஷ்ரூமில் போயிட்டு அவளுடைய கடமைகள் அனைத்தையும் செய்து முடித்து விட்டு அப்படியே அவளோட ஹேண்ட்ஸை வாஷ் பண்ணும்போது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி வாஷ்ரூம்குள்ளே மார்னிங் சவுண்டாக கேட்க ஸ்டார்ட் ஆகுது. ஏன் இது யாருடா வாஷ்ரூம்குள்ளே கசமுசா பண்ணுறது, தெரியாமல் வந்துட்டோம் போலேயே, இப்போ நம்ம டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது எனக்கு அப்படிங்கிற மாதிரி வயன் அப்படியே வெளியே போகிறா. ஸோ வெளியே போகும்போது ஒரு பர்சன் மேலே அப்படியே இடிபடுறா. இங்கே பாருடா செம்ம ஃபிகரு, என்னடி எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன் வயனை ஒரு மாதிரி டச் பண்ணவும் கையிடுற அப்படிங்கிற மாதிரி வயன் அப்படியே தட்டி விட்டுட்டு போகலான்னு பார்க்க, இங்கே பாருடா என்னடி கிளப்புக்குள்ளே வந்துட்டு ஏதோ உத்தமி மாதிரி நடந்துக்கிற, சரி ஒரு 4 மெம்பர்ஸ் தான் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி கேட்க, வயன் அப்படியே அவனுடைய சீக்ஸ்லேயே அப்படியே ஸ்லாப் பண்ணிவிட்டு இது போயிட்டு வேறு யார்கிட்ட சரி கேள்றா அப்படிங்கிற மாதிரி வயன் அப்படியே போகும். அந்த பர்சனுக்கு செம்மையாக டென்ஷன் ஆகிக்கிட்டு அந்த பர்சன் வயனுடைய ஹேண்ட்ஸை பிடிச்சி அங்கே இருக்கிற ஒரு வாலில் பின் பண்ணி, என்னடி ஓவராக பண்ணுற அப்படிங்கிற மாதிரி அவளை ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணலான்னு பார்க்கும்போது வயன் விடுங்கன்னு ஒரு சொல்லுறா. விடுடா அப்படிங்கிற மாதிரி வயன் அப்படியே சொல்லவும் அந்த பர்சன் அப்படியே அவளை முத்தம் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணும்போது ஒரு செம்ம அடி அவனுக்கு விழுது. அவன் அப்படியே கொஞ்சம் ஒரு 3 ஸ்டெப் தள்ளி போயிட்டு விழுறான். வயன் அப்படியே அவளோட ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறா. பிகாஸ் அவளுக்கு இந்த மாதிரி ஃபைட் சீன் பிளட்டு சீன்லாம் அவள் பார்க்க மாட்டாள். ஸோ அவள் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறா. அப்போ அந்த மிச்ச 3 பேரும் அந்த அந்த பர்சனை அடித்தாங்கள, அந்த பர்சனை அடிக்கலான்னு வரவும் அந்த பர்சன் மிச்ச 3 பேரையும் அடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஸோ அதில் வயனை இன்னொரு பையன் ஃபைட்டிங் சீன்லேயே தள்ளி விட வயன் அப்படியே போயிட்டு அந்த சேவ் பண்ணால ஒரு பையன் அந்த பர்சன் மேலே அப்படியே விழுந்துடுறா. ஐயோ அப்படிங்கிற மாதிரி அப்படியே அந்த பர்சனும் ஷோ அடிபட்டுருச்சா அப்படிங்கிற மாதிரி அப்படியே அந்த வயனை பார்த்து கேட்க, வயன் அப்படியே யாரா அப்படிங்கிற மாதிரி பார்த்தா ஜங்குக். வயன் ஜங்குக்கா அப்படிங்கிற மாதிரி வயன் அப்படி ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு அவனை டக்குன்னு ஹக் பண்ணிக்கிறான். அந்த பர்சன் அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன் ஆகிட்டு ஒரு மாதிரி வயனை பார்க்க, ஜங்குக்கா நீ எங்கே ஜங்குக்கா போன, ஏன் ஜங்குக்கா 2 days உனக்கு கால் பண்ணால் கூட நீ அட்டனே பண்ணலை, பாரு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா, வீட்டில் நீ இல்லாத போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி வயன் அந்த பர்சனை ஹக் பண்ணிவிட்டு பேச ஸ்டார்ட் பண்ணவும், ஏம்மா கொஞ்சம் இருமா இங்கே ஃபைட்டிங் சீன் போகுது, ஏம்மா ரொமான்ஸ் பண்ணுற, சாரி ஜங்குக்கா நீ கண்டினியூ பண்ண, நான் கண்ணை முட்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வயனோட ஓரத்தில் போயிட்டு அவளை ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறா. தென் ஜங்குக்
ஓகேவா? இந்த பர்சன் மிச்ச 4 பேரையும் அடித்து சும்மா வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்கான். சாரி ப்ரோ உங்கள் ஆளை எனக்கு தெரியாமல் கையை வச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அந்த 4 பசங்களும் மன்னிப்பு கேட்டுட்டு அங்கேருந்து ஓடுறாங்க. தென் வயன் ஜங்குக்கா அப்படிங்கிற மாதிரி ரிட்டன் அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. அந்த பர்சனும் ஒரு மாதிரி பார்த்துட்டு ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி கேட்க, நீ எங்கே ஜங்குக்கா போன, நான் 2 days எவ்வளோ ஒன்று மிஸ் பண்ண தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவருடைய காலை எக்கி ஜங்குக்கோட ஃபேஸை கட் பண்ணிவிட்டு அப்படிங்கிற மாதிரி முத்தம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறான். இந்த பர்சனை ஆஹா சொர்க்கம் அப்படிங்கிற மாதிரி அதை ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். பேபியா நீ எப்பயுமே நான் பொண்டாட்டி தானே சொல்லுவேன். சாரி பொண்டாட்டி ஒரு 5 minutes மட்டும் விடுறியா? ஏன்? வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே வாஷ்ரூம் போகிறான் மென்ஸ் செக்ஷனுக்கு. யாருடா அந்த பொண்ணு செம்மையாக இருக்காளே அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு மாதிரி அந்த சிங்கில் அப்படியே ஹேண்ட்ஸை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அவனுடைய ஹெட்டை பின்னாடி போட்டு மேலே பார்த்து அப்படியே ப்ரீத் பண்ணுறான். அப்புறம் அவனுடைய ஃப்ரெண்டு கோல் எடுத்து டே என்னடா ஜியோனா ஒரு மாதிரி ப்ரீத் பண்ணிட்டு கோல் எடுக்கிற, ஏதாச்சும் மேட்டரில் இருக்கியா? இல்லைடா அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு மாதிரி சொல்கிறான். சொல்லுடா அப்புறம் என்ன? டே மச்சான் இங்கே ஒரு செம்ம ஃபிகருடா அப்படிங்கிற மாதிரி நடந்த விஷயத்த சொல்லிட்டு அவள் என்ன அவளுடைய ஹஸ்பண்டு நினச்சி கொண்டிருக்காடா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் மாறி இருக்கான் அந்த பர்சன் சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜியான் ஜிஜி, ஒரு கேங்ஸ்டர். ஓகேவா? ஸோ இவன் ஒரு ப்ளே பாய். தென் இவன் பாத்ரூமில் வச்சு எனக்கு ஒரு சவுண்டு கேட்டிருக்குள்ள அந்த மேட்டரை பண்ணதே நம்ம தலை தான். தென் அதுக்கப்புறம் என் ரெஸ்ட் ரூம் விட்டு வெளியே வந்து அந்த பாய்ஸ்கிட்டலாம் மாட்டி தென் இவன் தான், அதாவது ஜியோன் தான் வந்து வயனை வந்து சேவ் பண்ணியிருப்பான். மச்சான் செம்ம ஃபிகராக இருக்காடா. டே அடுத்தவன் பொண்டாட்டிடா, ஒரு நாளைக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துட போகுது. இல்லை ஜிட்டி நீ சொல்கிறது எனக்கு புரியுதுடா, ஆனால் இங்கே பாரு ஜியோனா வேணாம் வீடு சரிடா அப்படிங்கிற மாதிரி ஜியோனும் அந்த காலை கட் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ப்ரீத் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ரெஸ்ட் ரூமை விட்டு வெளியே வரும். வயன் அப்படியே ஜங்குக்கா அப்படிங்கிற மாதிரி ஓடுறா. ஓடி ஜங்குக்கிட்ட வந்து ஜங்குக்கா எதுக்காக சில் எதுக்காக இப்போ நீ இவ்வளோ ப்ரீத் வாங்குற பாரு, உன்னுடைய அழகான செரிஸ் மேலேயும் கீழே ட்ராவல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஜியோன் சொல்ல எனக்கு தான் ஜியோன்னே தெரியாது. ஜங்குக்கா அதை விடு, எதுக்காக ஜங்குக்கா நீ 2 நாளாக என்னுடைய ஃபோன் கால் எதுவுமே ஆன்சர் பண்ணலை. ஜியோனும் இப்போ ஒரு மாதிரி என்ன சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி ஓகே உண்மையாவது சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கவும் வயன் அப்படியே ஹக் பண்ணிட்டு ஜங்குக்கா உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? சொல்லு, நீ என்னை மிஸ் பண்ணியா? மிஸ் பண்ணியிருக்க மாட்டேல, உனக்கு அந்த ஒர்க்கு தான் முக்கியம், நீ அதிலே தான் இருப்ப. அன்னைக்கு ஏதோ கோவத்தில் வார்த்தைலாம் விட்டுட்டு போனேன் ஜங்குக்கா, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? இனிமேல் அப்படிலாம் சொல்லாத ஜங்குக்கா, எனக்கு உன்னை விட்டால் யார் இருக்கா அப்படிங்கிற மாதிரி வயன் அப்படியே ஜியோனை ஹக் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி அவனுடைய செஸ்ட்டில் இவருடைய ஃபேஸை வச்சு ஒரு மாதிரி ஸ்னகிள் பண்ணிவிட்டு க்யூட்டாக சொல்லவும் ஜியோனுக்கு இப்போ என்ன பண்ணுறது, இவர்கிட்ட உண்மையை சொல்லிவிட்டு இவளை விளக்கி விட்டு போயிடலாமா? ஆனால் இவ செம்ம ஃபிகராக இருக்காளே அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு நினச்சி கொண்டிருக்க வயனும் ஜங்குக்கா சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகே நினச்சி ஜியோனுடைய ஃபேஸை பிடிச்சி அப்படியே அவளுடைய லிப்ஸில் முத்தம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்படிங்கிற மாதிரி முத்தம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஜங்குக்கா உனக்கு பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி க்யூட்டாக கேட்கவும் அப்படிங்கிற மாதிரி ஜியோன் அவளுடைய ஃபேஸை அப்படியே கட் பண்ணி இப்போ ஃபோர்ஸ்ஃபுல்லாக முத்தம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறான்.
அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பயங்கரமாக கிஸ் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தென் ஜியோன் வயனுடைய பேக்கை பிடிச்சி அப்படியே ப்ரெஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி வயன் அந்த கிஸ்ஸுக்கு நடுவிலே மூன் பண்ணுறா. இப்போ எதுக்கடி மூன் பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்க, எங்கக்கா நீ தான் அப்படிங்கிற மாதிரி வயன் அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு போக, எனக்கு இப்போ மூட்டாக இருக்குடி அப்படிங்கிற மாதிரி ஜியோன் அப்படி ஒரு மாதிரி வயனை அவங்கள ப்ரெஸ் பண்ண மாதிரியே சொல்ல, எங்கக்கா இடிக்க தாண்டி செய்யும் அப்படிங்கிற மாதிரி ஜேகே ஒரு மாதிரி சொல்ல, நம்ம வேணா வீட்டுக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, வீட்டுக்கா அப்படிங்கிற மாதிரி ஜியோன்னு ஒரு மாதிரி வாங்கி பார்த்து கேட்க, எங்கக்கா எனக்கு இங்கே இருக்க பிடிக்கவே இல்லை, உனக்கு தான் தெரியல எனக்கு இந்த மாதிரி பிளேஸ் பிடிக்காதுல அப்படிங்கிற மாதிரி ஜியோன்னு சொல்ல, வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஜியோன் வயனை அப்படியே ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு, ஓகே என்னோடய காரில் போகலாம் அப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனோட காரில் வயனை அப்படியே ஃப்ரண்ட் சீட்டில் உட்கார வச்சுட்டு பெல்ட்டெல்லாம் அப்படி க்யூட்டாக வயனுக்கு மாட்டி விடுறான். ஜங்குக்கா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்குண்ணா வயன் அப்படிங்கிற மாதிரி அவன் அப்படியே வயன்கிட்ட அவன் லிப்ஸை கடிக்கிறான். அப்படிங்கிற மாதிரி போகும்போது முனுக்கா யாரோ ஹார்ன் அடிக்கிறாங்க. ஜேகே மாதிரி இருக்க ஜியோன் அத்தா அப்படிங்கிற மாதிரி செம்ம காண்டில் அப்படியே திரும்பி பார்க்க, மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன் சாரி சொல்லிவிட்டு அந்த சைடு அவனுடைய வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போகிறான். தென் ஜேகேவும் அவனுடைய டிரைவர் சீட்டில் உட்காந்து அவன் ட்ரைவ் பண்ணுறான். ஒரு ஹேண்டால் அந்த ஸ்டீலிங்கை பிடிச்சி ட்ரைவ் பண்ணிகிட்டே வயனுடைய தைஸில் அவனுடைய ஹேண்ட்ஸை வச்சு ஒரு மாதிரி அங்கிட்டு இங்கிட்டுன்னு ஒரு மாதிரி வயனை பண்ணிகிட்டே வரான். ஜங்குக்கா பார்த்து ஓட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, வயன் அப்படிங்கிற மாதிரி அவன் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறான் காரை. என்னாச்சு ஜங்குக்கா வயன் எலும்ப அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, ஜங்குக்கா ஏதாச்சும் கோவமா வயன் அதெல்லாம் இல்லடி அப்படிங்கிற மாதிரி வயனை அவனுடைய சீட் பெல்ட்டை கலரிட்டு என்னுடைய லேப்பில் உட்காரு அப்படிங்கிற மாதிரி ஜியோன்னு சொல்ல, வயன் லேப்லையா இதுக்கு முன்னாடி என் லேப்பில் நீ உட்காந்தது இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஜியோட ஒரு போய் டவுட்டாக கேட்க, அப்படியெல்லாம் இல்லை அப்போ வந்து உட்காரு அப்படிங்கிற மாதிரி ஜியோன் ஒரு மாதிரி மூட்லேயே எடுக்கிறான். அப்படியே சொல்ல வயனும் ஓகே அப்படிங்கிற மாதிரி வயன் ஜியோனோட லேப்பில் உட்காரா. எப்படி நான் ஜியோனும் வயனும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குற மாதிரி உட்காந்துருக்கா, புரியுதா? அதாவது அவளோட செஸ்ட்டும் ஜியோனோட செஸ்ட்டும் ஒன்றா ப்ரெஸ் ஆகுற மாதிரியும், ஓகேவா? ஸோ ஜியோன் அவளை ஹக் பண்ண மாதிரி ட்ரைவ் பண்ணி கொண்டு போகிறான். உன்னோட பிளேஸ் போகலாமா என்னோடய வீட்டுக்கு போகலாமா? என்ன உன்னோட வீடுன்னு பேசுகிற? இல்லடி அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு மாதிரி கேட்குற. பிகாஸ் அவன் தான் ஜங்குக் இல்லையே, அவனுக்கு தான் வயனோட வீடு எங்கே இருக்குன்னு தெரியாது. ஜங்குக்காக இந்த சைடு திருப்புற, நம்ம அங்கிட்டு தானே போக்கணும், அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஒரு லெஃப்ட் எடுத்து நம்ம வீடு வந்துடும்ல, ஏன் நீங்கள் திருப்புற அப்படிங்கிற மாதிரி வயன் சொல்ல, இல்லை வயன் சும்மா தான் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிவிட்டு வயன் சொன்ன மாதிரி ஜேகே அண்ட் வயன் லிவிங் டுகெதரில் இருந்த வீட்டுக்கிட்ட காரை ஸ்டாப் பண்ணுறான். ஜங்குக்கா வந்துடுச்சுல போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஜியோனும் வயனை அப்படியே லிஃப்ட் பண்ணிவிட்டு அப்படியே டோர்கிட்ட போய்ட்டு கீ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, கீ ஜங்குக்கா நீ பாஸ்வேர்ட் போடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஜியோன் அப்படி ஒரு மாதிரி மேலே கீழே பார்த்துக்கிட்டு இருக்கான். எனக்கு பாஸ்வேர்ட் போட்டுற அளவுக்கெல்லாம் பொறுமை இல்லடி அப்படிங்கிற மாதிரி வயனை ஒரு மாதிரி ஹக் பண்ண, அதாவது வயனை இன்னும் அவன் தூக்கி கொண்டு தான் இருக்கான். இது நானே போட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வயனும் அப்படியே பாஸ்வேர்டை போட்டு உள்ளே போகிறாங்க. தென் ஜியோன் வயனை டோர்லேயே பின் பண்ணிட்டு பயங்கரமாக முத்தம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறான். ஜியோனுடைய லிப்ஸ் வயனுடைய லிப்ஸை அப்படியே செம்மையாக டேஸ்ட் பார்க்குது. அவனுடைய டீத் அவனோட சாஃப்டான லிப்ஸ் அப்படி கடிச்சு இழுக்க, ஜியோன் சாரி டி அப்படிங்கிற மாதிரி ஜியோன் சாரி சொல்லிட்டு மறுபடியும் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான்.
சொல்லுடி அப்படிங்கிற மாதிரி ஜியோன் அப்படி கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு கேட்க, ஜங்குக்கா ஐம் சாரி. எதுக்காகடி வந்ததுலேருந்து சாரி சொல்லிகிட்டே இருக்க? இல்லை நீ ஒர்க் ப்ரெஷரில் அன்றைக்கி டென்ஷனாக வந்த, நான் சும்மா இல்லாமல் பரவாயில்ல உனக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்கணுன்னா இப்படி கேட்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வயனை வந்து லிஃப்ட் அப்படியே அந்த டோரில் பின் பண்ணி தான் நீ கிஸ் பண்ணியிருக்கான். அப்படியே வயனை அப்படியே கீழே அப்படியே உட்காரு அப்படிங்கிற மாதிரி புஷ் பண்ணுறான் கீழே. ஸோ வயனும் அப்படியே உட்காந்து ஜங்குக்கை, அதாவது ஜங்குக் மாதிரி இருக்க ஜியோனை பார்த்து என்னது அப்படிங்கிற மாதிரி பப்பி ஐஸில் பார்த்துக்கொண்டு இருக்க. அம்மால இவ இருக்காளே வயன். சொல்லு ஜங்குக்கா. எனக்கு பண்ணுடி. பண்ணுன்னா என்ன பண்ணனா? இதுக்கு முதல் நீ இது பண்ணது இல்லையாண்ணா? இது அதுதான் வயன். சரி உனக்கு தெரியலைன்னா விட்டு, நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படிங்கிற மாதிரி ஜியோன் வந்து வயனை எழுப்பாட்டி அங்கே இருக்க அந்த சோஃபாவில் வந்து ஜியோன் உட்காந்து அவனுடைய ஹேண்ட்ஸ் ரெண்டையும் அந்த சோஃபாவில் விரித்து தென் அவனோட லெக்ஸையும் ஒரு மாதிரி விரிக்கிறான். என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி வயன் கன்ஃபியூஸ்டாக பார்க்க, அது ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜியோன் அவனுடைய பேண்ட் ஜிப்பை அன்சிப் பண்ணுறான். வயன் அப்படியே ஷாக்காக ஜங்குக்கா இங்கே வா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. ஆமாம் அப்படிங்கிற மாதிரி வயனை வந்து நீல் டவுன் போடுற மாதிரி உட்கார வைக்கிறான் ஜியோன். வயன் எப்படி கன்ஃபியூஸ்டாகவே ஜியோனை பார்க்க, ஜியோன் வந்து இப்போது என்னோட மவுத்தை வந்து ஓப்பன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். வயன் ஏன் அப்படிங்கிற மாதிரி கேட்கும். ஓப்பன் பண்ணு கிட்டனா அப்படிங்கிற மாதிரி ஜியோன் வந்து அவனுடைய கண்ட்ரோலை அளந்து வயனுடைய ஹேரை பிடிச்சி அவனுக்கு பண்ண வைக்கிறான். அப்படிங்கிற மாதிரி வயன் ஒரு மாதிரி ஷாக்கில் ஒரு மாதிரி இருக்க, வயனுடைய ஹெட்டை பிடிச்சி மூவ் பண்ணுறான். வயனை அப்படிங்கிற மாதிரி முணங்கிட்டே இருக்கா. ஜியோன் அப்படியே அவனுடைய ஹெட்டை அந்த சோஃபாவில் பின்னாடி போட்டு ஒரு மாதிரி ஸ்மர்க் பண்ணி கொண்டு ஒரு மாதிரி கர்ஸ் பண்ணி கொண்டு இருக்கிறான். அப்படியே ஒரு 15 மினிட்ஸ் போகுது. ஜியோன் கடைசியாக ஃபக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவன் ஃபினிஷ் பண்ணிடுறான். வயன் அப்படியே ஒரு மாதிரி ஷாக்கில் அதை அப்படியே கல்ப் பண்ணிடுறா. அப்படிங்கிற மாதிரி கல்ப் பண்ணிவிட்டு அவள் ஜியோன் அப்படியே பார்த்துறா. அப்படிங்கிற மாதிரி அவள் ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கா. ஜியோன் அப்படியே அவளுடைய சின்ன பிடிச்சி அவளுடைய தம் ஃபிங்கரால் அவனுடைய லிப்ஸை வந்து வைப் பண்ணி விடுறான். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வயன் ஜங்குக்கா அப்படிங்கிற மாதிரி ப்ரீத் பண்ணுறா. ஜியோனும் அவளை அப்படியே அவனுடைய லேப்பில் உட்கார வைக்கிறான். செல்லக்குட்டி நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா? அவனை பார்க்கும்போது அப்படியே பண்ணிகிட்டே இருக்கணும் போல தோணுது. ஜங்குக்கா நீ தான் இப்போ சாரி கேட்டுட்டேன், நான் உன்னை மன்னிச்சிட்டேன்ல பேபி. இப்போ எதுக்காக சும்மா சாரி கேட்டு என்னுடைய மூடை ஸ்பாயில் பண்ணுற வா அப்படிங்கிற மாதிரி வயனை வந்து சோஃபாவில் போட, ஜேகே எனக்கு இது கம்ஃபர்ட்டாக இல்லை. கம்ஃபர்ட்டா? ஓ என் கிட்ட எனக்கு இது கம்ஃபர்ட்டாக இல்லையா? ஓகே அப்படிங்கிற மாதிரி ஜியோன் வயனை பிரைடல் ஸ்டைலில் தூக்கி மேலே தானே இடுவோம். ஏன் ஜங்குக்கா நீ எல்லாமே மறந்த மாதிரியே பேசுகிற? நான் கேட்டதுக்கு பதில் அப்படிங்கிற மாதிரி வயனும் க்யூட்டாக அப்படியே ஹெட்டை ஷேக் பண்ணுறா. எஸ் அப்படிங்கிற மாதிரி. தென் ஜியோன் அவளை ரூமுக்கு போயிட்டு அந்த டோரை அவனுடைய லெக்ஸாலேயே ஓப்பன் பண்ணி தென் என்டர் ஆகிட்டு ரிட்டர்ன் அவனுடைய லெக்ஸாலேயே அந்த ரூம் டோரை வந்து சாத்துனான். கிட்டன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு
வயனை பெட்டில் வந்து போடுறான். ரொம்ப சாஃப்டாக போடுறான். வயனும் அப்படியே ஜியோனையே பார்த்து கொண்டிருக்கா. ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல வயனும் அப்படிங்கிற மாதிரி ஷையாக சொல்கிறா. இப்போ இந்த சீனை கட் பண்ணிவிட்டு அந்த சைட் ஜங்குக் தான், மச்சான் ஜிமினா அவன் நல்லவடா, நான் அவ்வளோ கோவப்பட்டும் அவள் இன்னொரு வார்த்தை ஏன்னு கேட்காம சாரி மட்டும்தான்டா சொன்னான். நான் தான் உன்னை யார்டா போயிட்டு அப்படின்லாம் பேச சொன்னான். பாவம் தங்கச்சி 2 நாள் எங்களுக்கும் கோல் அடிச்சிட்டு பாவம்டா. ஏதோ அவங்க அப்பா வேறு உடம்பு சரியில்லாமல் இருக்காராம். என்னடா சொல்கிற? ஆமாம் மச்சான், வயனோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையாம். ஒரு வேளை இதை தான் அவள் சொல்ல வந்திருப்பாளோ? ஒரு வேலைலாம் இல்லைடா, இதை தான் மச்சான் அவன் கண்டிப்பாக சொல்ல வந்திருப்பா. நீ தான் கேட்காம. ஐயோ மச்சான், சரி நீ தான் அங்கே ப்ராஜெக்டை பார்க்குறதுக்கு போயிட்டால, எப்படி வருவ? இன்னும் 2 டேஸில். ஓகே, நீ 2 டேஸில் வந்து நேராக அவங்க அப்பாவை பார்க்க போ, புரியுதா? அவங்க அப்பாவை பார்த்து அவங்க அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி அப்பா கிட்ட சம்மதத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் வயன்கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்டுரு, புரியுதா மச்சான்? அப்போ தான் சரியாக இருக்கும். தென் அவள் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருந்தால அப்பாக்கிட்ட பேசணும் நீ பேசணும், சம்மந்தம் வாங்கணும் அப்படின்ட்டு. ஸோ நீ மச்சான் போயிட்டு அவங்க அப்பங்கிட்ட பேசிடு, புரியுதா? அதுக்கப்புறம் நீ வந்து வயனை பார்த்து சாரி கேட்டு அவளை அப்படியே கல்யாணம் பண்ணி அப்புறம் அப்படிங்கிற மாதிரி இங்கே ஜங்குக் அண்ட் ஜிமின்குள்ளே கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. இப்போ அப்படியே கட் பண்ணி மறுபடியும் வயன் அண்ட் ஜியோன் சைட் பார்த்தா ஜங்குக்கா ஏற மாதிரி அப்படிங்கிற மாதிரி வயன் தான் ஒரு மாதிரி பெயின்லையும் அப்புறம் ப்ளஷர்லையும் அப்படியே கத்திட்டு இருக்கா. பிகாஸ் ஜியோன் அவருடைய லெக் பிட்வீனில் தரமான சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கான். கிட்ட இது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஜியோன் மறுபடியும் அவனுடைய ஹெட்டை டவுன் பண்ணி அவனுடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண வயன் ஜங்குக்கா ஏதோ வருது. ஏதோ வருதா? ஓகே நீ வந்து இப்போ அதை ரிலீஸ் பண்ணு, ஓகேவா? அப்படிங்கிற மாதிரி ஜியோன் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு சொல்லிட்டு ரிட்டன் ஆடியோ வாய் அங்கே வச்சு பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். வயனும் கொஞ்ச நேரம் மூவ் பண்ணிவிட்டு அப்படியே ரிலீஸ் பண்ணிடுறா. அட்டா இது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது தெரியுமா வயன்? ஜங்குக்கா நீ ஒரு மாதிரி ஏடாவே பிஹேவ் பண்ணுறனாடி அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் ஜியோன் வயன் மேலே ஏறி ஏடா பிஹேவ் பண்ணுறேன்னா உனக்கு என்ன வித்தியாசம் தெரியுது வயன்? எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குடி, எனக்கு அப்படியே பண்ணிகிட்டே இருக்கணும் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வயனுக்கு எந்த ஒரு வார்னிங் ஒரு அலர்ட்டும் கொடுக்காம அப்படியே இன்செக்ட் பண்ணிடுறான். அப்படிங்கிற மாதிரி வயன் அப்படியே கத்த ஜியோன் அப்படியே ஸ்மோக் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அவனுடைய ரெக்கார்ட் செஷன் உண்மையிலுமே ரொம்ப அக்ரெசிவாக ரொம்ப டார்க்காக போகுது. பிகாஸ் ஜியோன் தானே இது, ஜங்குக் இல்லைல்ல. ஜியோன் ரொம்ப ஆர்ஷாக வயன் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறான். ஓகே, ஸோ இந்த பார்ட் இதோட முடியுது. நான் நெக்ஸ்ட் பார்ட்டை வந்து சீக்கிரமாக கண்டினியூ பண்ணுறேன். தென் இது எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற அவங்களுடைய தாட்ஸை வந்து கமெண்ட்டில் கட்டாயமாக சொல்லிட்டு போங்க. ஸோ அப்போ தான் எனக்கு தெரியும் உங்களுக்கு இது ஜர்னல் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. ஸோ அப்போ தான் நான் வந்து கொஞ்சம் நல்லா சீக்கிரமாகவே போடுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். தென் லைக் பண்ணுவேன், கமெண்ட் பண்ணுவேன். அப்புறம் எஃப்எஃப் கேட்குற உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.